இப்போ ராசி நட்சத்திரங்கள்லாம் என்ன மேம்? ஏன்னா இப்போ நிறைய கோயிலில் போய் பார்க்கும்போது நட்சத்திரம் சொல்லி தான் வந்து அர்ச்சனை பண்ணுவோம். இப்போ நட்சத்திரம் வந்து எப்படி ஒருத்தருக்கு வந்து நிர்ணயிக்கப்படுது, அதை பற்றி சொல்லுங்க மேம். இப்போ இந்த நட்சத்திரம் எதற்காக கோவில்களில் நட்சத்திரத்தையும் நாமத்தையும் சொல்லி அர்ச்சனை பண்றாங்க அப்படின்னா, நம்முடைய இந்த ஆத்மா இருக்கு பாருங்க, இந்த ஆத்மாவின் போல உயர் ஆத்மா வானத்தில் இருக்கும், நட்சத்திரங்களாக இருக்கும். அந்த உயர் ஆத்மாவிலிருந்து தான் நமக்கு நீ என்ன செய்யணும், நீ என்ன செய்யக்கூடாது, நீ இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும் வேவ்ஸ் மூலம். என்னுடைய நட்சத்திரத்தை, என்னுடைய உயர் ஆத்மாவாகிய மிருகசிரிஷ நட்சத்திரத்திலிருந்து எனக்கு வேவ்ஸ் வரும். அப்போ அதன்படி நான் செயல்படும் பொழுது எனக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அப்படி இல்லாம நம்மளுடைய நட்சத்திரங்கள் ஒரு தடை ஏற்படுதுன்னு வைங்க. அப்போ அந்த தடை ஏற்படும் பொழுது நமக்கு வந்து என்ன செய்யறதுனே புரியாது, என்ன வழி பண்றது அப்படின்னு புரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு கோவில்களில் போய் நம்முடைய பேரை சொல்லி நம்முடைய நட்சத்திரங்களை சொல்லி நாம வந்து இறைவன் கிட்ட ஒரு அர்ச்சனை செய்தோமானால் அந்த தடை விலகி நமக்கு நம்முடைய நட்சத்திரத்திடம் இருந்து நமக்கு அந்த எனர்ஜி வந்து நமக்கு உள்ள வந்து நம்மளுடைய தேவைகளுக்கான வழியை வந்து அது வந்து காட்டுது. அதனால தான் கோவில்களில் போய் நம்மளோட பேர்லையும் நம்மளுடைய நாமத்தில் நம்மளோட நட்சத்திரத்தை சொல்லி நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறோம்.